ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைகை சுவை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணியும் பன்னீரும் வச்சு நம்ம தாபா ஸ்டைலில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். மட்டர் பன்னீர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்கா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நல்ல கோல்டன் நிறமாக வர வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் இந்த கிரேவியில் சோக்காகி சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கிரேவி பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் பெரிய வெங்காயம் இந்த நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதமாக வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 5லேருந்து ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். நமக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இதுதான் நமக்கு கிரேவிக்கான பேஸ். இதுக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காண்டி நான் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா வதக்கியாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின கடாயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு வதக்கி விடுறேன். அது கூடவே 2 ஏலக்காய் வந்து போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாஜீரா போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நம்ம சாஜீரா இல்லைன்னா நார்மல் சீரகம் வந்து போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை வந்து போகணும். லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து மிளகாய் பொடி வந்து சட்டுன்னு கருகிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மிளகாய் பொடி வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போயிருக்கு. இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் வந்து சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் இது கூட நல்லா பிளெண்ட் ஆயிடணும். இப்போது 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரோசன் பீஸ். அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடுறேன். பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதே இது காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த எண்ணெய் எப்போ பிரிஞ்சு வருதோ அப்போ வந்து நம்ம ஒரு 200 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கவும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வருது. நம்ம பன்னீரும் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கிரேவி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி போடுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் டைரெக்டாக வந்து பன்னீரை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கொதிக்கும் போது நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், நம்மளோட மட்டர் பன்னீர் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, நான் ஐட்டம், பிரெட் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைகை சுவை கிச்சன் அப்படின்னு தேடணுன்னா நம்மளோட ஹோம் பேஜ் வரும். அதில் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம்.